அக்கினி சூளையை தருணம் செய்து வருகிறவர்களே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே உங்கள் நமஸ்காரங்களையும் உங்கள் தொழுகைகளையும் உங்கள் ஆராதனைகளையும் விமர்சித்து பேசின நேபுகாத்நேச்சாரை போன்ற துணிகர செயல் செய்கிற துஷ்டர்களை, சத்துருக்களை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு முன்னே பணிய செய்யும் காலம் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இது தீர்க்க தரிசனம். நீ வேலை செய்யும் போது, நீ வேலை செய்யற இடத்துல உன்னை கிண்டல் பண்ணால, அந்த மனுஷன் வந்து உன்னை பார்த்து சொல்லுவான், நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நீ ஆராதிக்கிற தேவனை போல, நீ ஆராதிக்கிற இயேசுவை போல வேறொரு ரட்சகர் இல்லை. சத்துருவே சொல்ல போறாங்க, சத்துருவே சொல்ல போகிறார். உன்னை தூஷிச்சு பேசுறவனுடைய வீடு எருக்களமாக்கப்படும். வீடை வித்துட்டு ஓட போறான். கையை தட்டி போய் போய் பெந்தைக்கோசை கோயிலுக்கா போனேன், போய் போய் ஆவிக்குரிய கூட்டத்துக்கா போனேன், போய் போய் இங்க இருந்து 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போனேன். அல்லேலூயா சொல்லுங்க. போய் போய் 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போனேன் சொன்னாங்கல்ல, அதே வாயால எங்க அக்கா இந்த கூட்டம் 1200 கிலோமீட்டர் தள்ளி நடந்தாலும் என்னை கூட்டிட்டு போங்க. நீ ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், அவர் ரட்சகர். அந்த ரட்சகரை போல ஒரு நல்ல ரட்சகர் இல்லை 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 என்று சொல்லும் அளவுக்கு தேவனுடைய அற்புத செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வச்சீங்க, சொந்தக்காரன் தான், சொக்காரக்காரன் தான். ஆனா ஆவேன்னு சொல்லி முடிக்கிறது வரை வீட்டுக்குள்ள வரல. இது யார் பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்தா? வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஒரு கன்வென்ஷன் வச்சீங்க இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. கன்வென்ஷன் முடிகிறது வரை அந்த கிரவுண்டு பக்கமே வரல. வீட்டுக்குள்ள நின்னுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அபிஷேகமா, ஆவியாம், அநேவாசையாம், தீர்க்க தரிசனமாம், சுகமாக்கு வரமாம், வல்லமையாம், இப்படி சொன்னவரை ஹல்லேலூயா கர்த்தர் சொல்றார். நீ ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்பொழுது கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு போறியோ, ஊழியத்துக்கு போறியோ சொன்னாங்கல்ல, கேலி பண்ணாங்கல்ல, கர்த்தவனை துண்டிச்சு போடுவான். தேவன் வீட்டை எருக்களமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த அசைவை இந்த 23ஆம் ஆண்டில் இந்த 3ஆம் மாதத்திலே இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள். பார்ப்பீர்கள். சத்துருவின் வீடு எருக்களமாக்கப்படும். ஷபலக சகரக துனிகரபு. ஹல்லேலூயா.